வணக்கம் வந்தனம் நமஸ்கார். ஸோ வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நேயர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். தர்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர், அதாவது உடலில் மனம் அசைந்தால் தான் உடல் வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போது உடலில் ஆன்மா என்ன மாதிரி இருக்குது? அதாவது ஆன்மா உறக்கத்தில் உள்ளதா, இல்லை நம் எண்ணங்கள் ஆசைகள் ஆகியவற்றை ஆன்மா தான் செய்கிறதா? இப்பொழுது நாம் பேசுவது கூட இந்த உடல் செய்கிறதா இல்லை ஆன்மா செய்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி, இதுதான் அவருடைய கேள்வி. சரிங்களா? இப்போ பார்க்கும்பொழுது இந்த உடல் அப்படிங்கிறது வெறும் ஒரு கற்பனை காட்சி தான் அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்மளுக்கு இந்த உடல், இந்த உலகம், சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லியும் இந்த அண்ட சராசரம் முழுக்க இது எதுவுமே உண்மையில் இங்கே இல்லை. இது அனைத்தும் வெறும் ஒரு கற்பனை காட்சி தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அது இன்னும் புரியல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட ஆத்ம விசாரணை பண்ணணும், நிறைய ஆன்ம நூட்கள் படிக்கணும், தியானம் பண்ணணும். அப்போ இது பண்ணும்பொழுது நமக்கு ஒரு சில மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இது ஏன், எதற்கு அப்படிங்கிற கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் கிடைக்க 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 நமக்கு இந்த புரிதல் வரும். ஏன் இது எல்லாமே மாயை தான், ஏன் அனைத்துமே இறை தான் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது புரியும். ஸோ புரியலைனாலும் பரவாயில்ல, என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் உள்வாங்கிக்கங்க. அது புரியும் பொழுது இது கோரிலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே மாயை தான், வெறும் ஒரு கற்பனை காட்சிகள் தான். உணர்வுகளோடு கூடி இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால நாமும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியதும் இது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நினப்பு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, உணர்வுகளினோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால. இதெல்லாம் எப்படி நடக்குது, எதனால் நடக்குது அப்படின்னு கேட்டால், ஆன்மாவினுடைய ஒரு இயக்கம் தான் இது அத்தனைக்குமே காரணம். ஆன்மா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, அது அனாதி. அனாதினா என்ன? தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒன்றுன்னு அர்த்தம். தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒன்றுக்கு பேர் அனாதினா, அது இறைவனுக்கு மட்டும்தானே சொல்ல முடியும். ஆன்மாவுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆமாம், ஆன்மாவும் அனாதி தான். இப்போது இந்த இறை போலவே ஆன்மாவும் அனாதி, இறைக்குண்டான தன்மை போல தான் ஆன்மாவும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய பெரியவர்களுடைய கூற்று. இறை எந்த வகையான ஒரு மலச்சேர்க்கையினாலும் சேராமல் இருக்கே, இதுவோ இறை போலவே இருக்கக்கூடிய ஆன்மா கூட மட்டும் இப்படி இந்த மலச்சேர்க்கை ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால், ஏற்பட்டது, அது அப்படி தான் இருந்தது. அப்படியே அந்த புக்கை ஓப்பன் பண்ணால் அந்த புக்கை அப்படி தான் இருந்தது, அப்படி தான் சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ முந்தைய பதிவில் இதை ரொம்ப தெளிவாக பார்த்துருப்போம் இல்லை, பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆன்மா கூட ஆணவம் என்ற மலம் சேர்ந்திருந்தது. இந்த ஆணவம் என்ற மலம் சேர்ந்திருந்த ஒரு காரணத்தினால அது தான் வேறு இறை வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாறுபாடான ஒரு தன்மையோடவே அது இயற்கையாகவே அது அப்படி தான் இருந்தது. இந்த ஆணவ மலம் கூடி இந்த ஆன்மா தான் வேறாக உணர்ந்தது பாருங்க. அந்த உணர்ந்த அந்த ஒரு தன்மை, அந்த மாறுபாடு நடந்த அந்த ஒரு தன்மையை எப்படி சுட்டி காட்டுறோம் அப்படின்னு சொன்னால், அது மனதினுடைய காரணத்தினால் அப்படிங்கிறோம். இப்போ ஆன்மாவும் மனசும் வேறு வேறு கிடையாது. ஆன்மாவனுடைய ஒரு திரிந்த ஒரு நிலை தான் மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ஒரு ஆன்மா மேலேயே போற்று இருக்கக்கூடிய ஒரு மேற்போர்வை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மனம்தான் ஆன்மா தான் மனம். ஏன்னா இந்த மனம் தான் நம்மளை கட்டுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்துறது. இதே மனம் தான் நம்மளை இந்த கட்டிலிருந்து விடுவிச்சு கொண்டு வர்றதும். அப்போ சுயரூபம் தெரியறது அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி? அந்த மனமானது அமைதியாகும் பொழுது. அந்த மனம் எங்கே இருக்குது? இந்த ஆன்மா கூடயே தான் இருக்குது. இந்த ஆன்மா செயல்பட்டுது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் மனம் அப்படிங்கிறோம். இந்த ஆன்மா செயல்படாமல் தன்னைத்தான் உணர்ந்து இறை போலவே இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல மனமானங்கிற ஒரு பேச்சுக்கே அந்த இடம் இல்லை. அங்கே மனம்னு ஒன்று இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஆன்மாக்குள்ளிருந்து தான் அந்த மனம் அப்படிங்கிற ஒரு போர்வை போல், ஒரு மேற்போர்வை போல், ஒரு களங்கம் போல், ஒரு மறைப்பு சீலை போல் வரக்கூடிய அந்த ஒரு மாயத்திரை, அதுதான் மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது எதனால் இந்த மனம் என்ற ஒரு மாறுபட்ட ஒரு தன்மை ஏன் உருவாகுது? ஆணவம் என்ற மலச்சேர்க்கையின் காரணத்தினால் இது உருவாகுது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஆணவம் என்ற மலச்சேர்க்கையிலோட இந்த ஒரு மாயத்திரையான அந்த மனம் உண்டாகும் பொழுது ஆன்மா என்ன பண்ணுது? இதெல்லாம் உண்மை, இது வேறுபாடாக இருக்குது, இது இப்படி தான் இருக்குது, இது இப்படி தான் இருக்குது, தீனா சுடும், நெருப்புனா இது அது ரெண்டு ஒன்று தானா, நெருப்புனா சுடும், தண்ணினா குளிரும் அப்படிங்கிற ஒரு திடத்தன்மையை அது உருவாக்கிக்குது. இது இப்படி தான் இருக்கும், ஆண்னா இப்படி தான் இருப்பான், பெண்ணா இப்படி தான் இருப்பான், ஆலினா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இருவருக்கு உண்டான உணர்ச்சிகள்னால் இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும், கல்லுனா கனமாக இருக்கும், உலகம் இருக்குது, சூரியன் இருக்குது, இப்படி எல்லாம் அது ஒரு கற்பனை காட்சிகளை உண்டு பண்ணிக்குது. இது ஒரு நாள் 2 நாளில் உண்டானது கிடையாது, பல பிறப்புகளாக. முதற் பிறப்பு எடுத்த நாளிலிருந்து இந்த எண்ணம் அப்படிங்கிறது உணர்வோடு கூடி திட சம்பந்தம் பட இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இது இப்படி தான் அப்படிங்கிற ஒரு மாயப்போர்வைக்குள்ளே வந்துடுது.
அப்போது இது நாள்பட என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த திட சம்பந்தமாக தனக்குத்தானே உண்டு பண்ணி கொண்ட அந்த ஒரு கற்பனை இருக்குது பாருங்கள், அது அப்படியே நிலைத்து நின்ற ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகமும், இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய 3 உலகமும், பிற உலகங்கள் அனைத்தும் இந்த அண்ட சராசரம் முழுக்க இருப்பதாகவே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இத்தனை நிகழ்வுகளையும் உண்டு செய்வது எது அப்படின்னு கேட்டால் ஆன்மா தான். இப்படிப்பட்ட இந்த ஆன்மாவுக்கு பார்த்தீங்கன்னா உணர்வுகள் உண்டு. எப்படி உணர்வுகள் உண்டுன்னா, எல்லாமே மனதினுடைய ஒரு விகாரம்னு என்ன, மாறுபட்ட தன்மை. மனம், அந்த மனம் அப்படிங்கிறது ஒரு மாயத்திரை தான். இப்போ ஆன்மாவும் மனமும் ஒன்று தான். அந்த ஆன்மா மேலே படிந்திருக்கக்கூடிய ஒரு மாயத்திரை போல் இருக்கக்கூடிய தான் மனம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அப்போ இது என்ன பண்ணுது, இதெல்லாம் இருக்கிறதாகவும் இதெல்லாம் ஒரு உணர்வுகளை நமக்கு கொடுப்பதாகவும் அப்படிங்கிற ஒரு கற்பனைக்கு நமக்கு வந்துக்குது. ஆனால் இந்த தூள உடல் இல்லாமல் ஆன்ம உருவிலேயே இருக்கும் பொழுது இதுபோல் இருக்கக்கூடிய உணர்வுகள் அதனால் உணர முடியும். ஆனால் இந்த உடலோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம்னு இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு அது முடியாது. அது கற்பனை தான் பண்ணுறோன்னு அதுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த கற்பனை தான் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை மறந்து இந்த உணர்வுகளை பூரணமாக அனுபவிப்பதற்கு இந்த தூள உடல் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது. மனித உடல்னு மட்டும் இல்லை, தாவர மிருகங்கள்லேருந்து எல்லாமே, தேவர்கள் அசுரர்கள் தெய்வம் வரைக்கும் எல்லாருமே ஒரு உடல் அப்படிங்கிறது அந்த ஆன்மாக்கு எதுக்கு தேவைப்படுது, பூரணமாக தான் விருப்பப்பட்ட அந்த ஒரு செயலை செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வினையை பூரணமாக அனுபவிப்பதற்கு இந்த புலன் உணர்வோடு இருக்கக்கூடிய இந்த உடல் அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த உடலோடு அந்த ஆன்மா இது ஒரு வண்டிங்க. இந்த வண்டி மேலே அது ஏறி உட்கார்ந்தா தான் இந்த வண்டி ஓடும், இல்லாட்டி வண்டி பாட்டு கிடக்கும். அதுக்கு பேர் சவம்னு பேர் இல்லையா? வண்டி சும்மா கிடந்ததுன்னா அதுக்கு பேர் சவம்னு பேர். அப்போ ஒரு ஓனர் அதில் ஏறி உட்காந்து ஓட்டும் பொழுது அந்த வண்டி ஓடுது. அப்போ அது உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது அப்படின்ட்டு. அப்போ அந்த இக்னிஷன் ஆன் பண்ணி ஓட்டுற ஒரு ஆள் வேணுமில்ல, அதுதான் ஆன்மா. அப்போ இப்படிப்பட்ட இந்த வண்டி இங்கே ஓட்டுறதுக்கு அந்த ஆன்மா வருது. அப்போ இந்த வண்டியை தனக்கு எப்படியெல்லாம் தேவைப்படுகிறதோ அதுபோல் அந்த ஆன்மா அதை பயன்படுத்தி கொள்கிறது. இப்போ இதில் என்ன பியூட்டின்னா, இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஆன்மா மாறிடும். ஒரு களையத்தில் ஊற்றின தண்ணி போல் இந்த வண்டி, இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த மூளை அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய செயல்பாடு இதெல்லாம் இருக்கு பாருங்க, இது களங்கமுடையதாக இருப்பின், இல்லை பிறக்கும் பொழுது ஒரு குணாதிசயம், அந்த குணாதிசயம் அப்படிங்கிறது எப்படி வருது, அந்த ஆன்மா முன் செய்ததனுடைய ஞாபகங்களோடு அது திருப்பி இங்கே வருது. அதோடு இந்த உடலுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. பெற்றோர் எப்படி ஒன்று சேர்ந்து இந்த உடலை உருவாக்கி கொடுத்தாங்களோ, அப்போ இதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும். இது ரெண்டும் சேரும் பொழுது சிங்க் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. சிங்க் ஆகாமல் இருக்கும் பொழுது உடல் கலங்கப்பட்டதாக இருக்குங்கால், சரிங்களா, கலங்கப்பட்டதாக இருக்குங்கால் அதற்குண்டான இன்ப துன்பங்களை அனுபவிக்குது. இல்லை அந்த ஆன்மா கொண்டு வரதே இன்னும் ஒரு சரிப்பட்ட ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உடலை அதனுடைய தேவைக்கு மீறியும் கூட அது பயன்படுத்துறதுக்கு உண்டான அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது ஆட்கொள்ளப்படுது. இதெல்லாம் யார் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால், இந்த வண்டி ஓட்டுற ஆள் தான் பண்ணிகிட்டு இருக்கான். யார்? ஆன்மா தான். அப்போது உடலானது எப்படி இருந்தாலும் சரி, நான் அதை எந்த வழியில் வேணாலும் பயன்படுத்தலாம், இல்லை பயன்படுத்தாமல் அமைதியாக வேணாலும் பேசாமல் உட்காரலாம். இது யாருடைய முடிவு? அந்த ஆன்மாவினுடைய முடிவு. சுற்றுச்சூழல் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கு ஊடாக இருந்தும் நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். இந்த நான்கிறது இந்த உடல் இல்லை, இந்த நான்கிறது இந்த ஆன்மா தான். சரிங்களா? நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது அந்த முடிவை அந்த ஆன்மா எடுத்துக்குது. அப்போ திடத்தன்மையான அந்த ஒரு மனோபலம் பாருங்கள், மனம் அப்படிங்கிறது ஒரு களங்கமான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அந்த களங்கமானது தான் களங்கமற்ற ஒரு தன்மைக்கு போகிறதுக்கும் உதவுது. அப்போ இது எல்லாமே அந்த ஆன்மாக்கு எதன் மூலமாக கிடைக்குது? கலங்கப்பட்டு உடல் எடுப்பதற்கும் அந்த மனம் அப்படிங்கிறது தான் காரணமாக இருக்குது. இந்த ஆன்மா ஆன்மா மேலே ஒரு திரை போல், அந்த ஒரு மாயத்திரை போல் மூடுது பாருங்க, மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அதன் ஊடாக இருந்து பிறப்பிறப்பானதற்குள்ளே நம்மை ஆட்படுத்தி இந்த உடல் எடுக்க வச்சு தான் அந்த மனம்தான் இந்த உடலில் இருந்து இருக்கும் பொழுதே தான் யார் அப்படிங்கிறது உணர வைக்கிறதும் அந்த மனம் தான். இதுதான் அதில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸு. இப்போது இந்த உடல் விட்டு நம்ம வெளியே போகும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த பழைய எண்ணங்கள் இருக்குது பாருங்க, அது இன்னும் அப்படியே ரா கண்டென்ட் அப்படி தெரியும். அங்கிருந்தே அந்த ஆன்ம நிலையிலிருந்தே அப்படியே நம்ம மேலே உயர்ந்து போவது அப்படிங்கிறது கடினம். ஏன்னா இந்த பூவுலகில் நாம் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் போல் அந்த ஆன்மாக்கு அப்படி ஒரு தன்மை கிடையாது.
ஏன்னா ஆன்மாக்கு தன்மையே கிடையாது. ஞாபகங்கள் இருக்கும், ஞாபகம் வந்தோடனே டக்குன்னு அடுத்த பிறப்பு எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ பிறவாநிலை அடைய வேண்டும், இறைத்தன்மையை உணர வேண்டும்னா அதற்கு ஒரு கருவி தேவைப்படுது. அந்த கருவி தான் இந்த உடல். இந்த உடலை, அதாவது இந்த கருவியை பயன்படுத்துபவன் சரியாக பயன்படுத்தினான் என்ன, இந்த உடலோடு இருக்கும் பொழுது முக்தி பேர் போயிடலாம். உடலை விட்டு பிரிஞ்சா திருப்பியும் இன்னொரு உடலை எடுத்து வரணும். எதற்கு? இதே முக்தி பேர் அப்படிங்கிறது போவதற்கு. அப்போ எண்ணக்கூடிய எண்ணங்கள், இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பேச்சிலிருந்து எல்லாமே ஆன்மாவினுடைய ஒரு வெளிப்பாடு தானே தவிர, பழைய ஞாபகங்களினுடைய வெளிப்பாடு தானே தவிர இது வேறு ஒன்றும் இல்லை. அதை ப்ராசஸ் பண்ணி வெளியே கொடுக்கறதுக்கு இந்த மூளை பயன்படுது, பேசுகிறதுக்கு நாக்கு பயன்படுது, கேட்பதற்கு காது பயன்படுது. இந்த கருவி அதை அதனுடைய வேலையை செஞ்சு கொடுக்குது. யாருக்கு உண்டான வேலையை? ஆன்மாவனுடைய வேலை. அந்த ஆன்மாவனுடைய மாறுதல்களை வெளிப்படுத்துவதற்கு இந்த கருவி தேவைப்படுது. அதனால தான் மூலர்வரான் என்ன சொன்னாருங்க, உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனேங்கிறார். அப்போது முன்னாடி அதை நான் கலங்கன்னு நினச்சேன், ஆனால் எனக்குள்ளே தான் சாமி இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சோடனே இந்த உடம்பை நான் பாதுகாக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறார். நம்ம உடம்பு கழிவுன்னு சொல்கிறோம். எப்போ கழிவுன்னு சொல்கிறாங்க? அவங்க பூரா ஞானம் அடைஞ்சிட்டு அவங்க துரிய நிலை அடைஞ்சிருப்பாங்க, அதெல்லாம் உணர்ந்துருப்பாங்க. போதும்பா, இதுக்கு தான் இந்த உடல, அதனுடைய ஃபேக்டர் முடிஞ்சுதியா, அதுக்கு வந்த பயன் முடிஞ்சுதியா, இன்னி கிளம்ப வேண்டியதான். அப்படி போகிறவங்க போயிடுவாங்க உடம்பு இதுன்ட்டு. நாம் சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம இன்னும் எதையுமே உணரலையே. அப்போ இந்த வண்டியை சரியாக ஓட்டுறதுக்கு பழகிக்கணும். சரிங்களா? இன்னொரு பாட்டு கூட அதை மறந்துட்டேன். சரி, மறந்து போச்சு. சரி, அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்போ எல்லா எண்ணங்களும், எல்லா மாறுதல்களும், ஆசா பாசம் வெறுப்பு எல்லாத்தையுமே உமிழ்வது எது அப்படின்னு கேட்டால் அந்த ஆன்மாவனுடைய வெளிப்பாடு தான். இந்த ஆன்மாவனுடைய பழைய எண்ணங்களும் அந்த எண்ணங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய உணர்வுகளும் இந்த உடலை பயன்படுத்தி அத்தனையும் வெளியே காட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த உடல் தன்னிச்சையாக வேலை செய்யுதுன்னா சவம் வேலை செய்யணும். சவம் வேலை செய்யறதில்லை. அதை சவம்னு சொல்கிறதுக்கு காரணம் அங்கே என்னமோ ஒன்று இருந்தது, இந்த உடம்பு வேலை செஞ்சுட்டு இருந்தால் அப்போ என்னமோ ஒன்று காணோம். அதனால தான் இது அதுக்கப்புறம் அது சவம்ன்ற, அது பாடின்றுவாங்க. அவ்வளோ நாள் நித்திலன்பாங்க, அதுக்கப்புறம் பாடின்றுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பேர் நித்திலன் கிடையாது, அது பேர் பாடி தான். அப்போ அந்த நித்திலன்னு கூப்பிட்டது எதை கூப்பிட்டாங்க? அப்போ உள்ள ஒன்று இருந்திருக்கும் இல்லையா, அது போயிடுச்சு. அதை வேறு ஒரு சட்டை போடுறதுக்கு போயிடுச்சு. இந்த சட்டை போர் அடிச்சிச்சு போதும் அப்படின்ட்டு வேறு ஒரு சட்டை போடுறதுக்கு போயிடுச்சு. அப்போ இந்த சட்டையோடவே இருக்கும் பொழுதே நாம் உன்னதமான ஒரு நிலை அடையணும். நம்ம பதஞ்சலி யோக சூத்திரம் நம்ம நித்திலந்தண்டமணி சேனலில் பார்க்குறோம். இனி வரக்கூடிய பதிவுகள் பாருங்கள். அதில் பதஞ்சலியர் சொல்லுவார், இந்த கிரிய யோகம் பற்றி பேசும்பொழுது அவர் சொல்கிறார், இந்த உடல் எடுப்பதன் ஒரே நோக்கம் ஞானம் அடைந்து பிறவா நிறை அடைவதற்குண்டாக மட்டுமே அன்றி இதர எந்த காரண காரியத்திற்கும் கிடையாது அப்படின்ட்டார். ஆனால் அந்த நிலை அடையதற்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய அனுபவங்களை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆசை இருக்குது, வேறு என்ன பண்ணுறது, அனுபவிச்சு தான் ஆகணும். அதோடு இருக்கும் பொழுதே அதை கடந்து வருவதற்கு நம்ம நூட்கள் படிக்கவும், சுய ஆராய்ச்சி செய்யவும், குருவை நாடவும், நம்ம கற்றுக்கொண்டதன்படி நிற்கவும், தியானம் செய்யும், இதெல்லாம் பண்ணணும். பண்ணும்பொழுது மனம் பக்குவப்பட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த அனுபவமோடு சேர்ந்து இந்த அனுபவமும் கூடும் பொழுது, இந்த உடலோடு இருக்கும் பொழுதே இந்த உடல் எடுத்ததற்குண்டான தன்மை புரிஞ்சு இந்த உடலோடு இருக்கும் பொழுதே முக்தி பேர் போயிடுவான். இல்லைன்னா மறு சட்டை போட்டு மறுச்சு கீழே இங்கே வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் எல்லாமே ஆன்மா தான் பண்ணுதான்னா எஸ், அதனுடைய வெளிப்படுத்தி காட்டுவதற்காக ஒரு கருவி தான் இந்த உடலை தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட இந்த கருவியை நம்ம இலக்காரம் பண்ண முடியுமா, ஏளனம் பண்ண முடியுமான்னா வாய்ப்பே இல்லை. முக்தி பேர் அடைவதற்கு இந்த கருவி ஒரு முக்கியமான ஒரு காரணியாக அமைகிறது. இந்த கருவியை பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியத்திற்குள் நாம் வருகிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கங்க. ஏன் தண்ணி அடித்தா சிகரெட் பிடிச்சா கெட்டது, அவன் கெட்டவன் மோசமானவன் சொல்கிறான். அப்போ இந்த கருவியை அவன் தவறாக பயன்படுத்திய காரணத்தினாலும் சரியான நெறிபடி வாழ்க்கையை வாழாத காரணத்தினால தான் அவன் தவறானவன்னு சொன்னாங்க. இப்போ புரியுதுங்க, அந்த தண்ணி அடித்தா கெட்டவனா அப்படின்னு. ஆமாம், எப்போ, எதற்காக, இந்த புரிதல் இருக்கும் பொழுது தான் ஏன் அதை சொன்னாங்கன்னு புரியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன், ரைட்? ஸோ எல்லாத்துக்கும் காரணம் ஆன்மா தான். அந்த ஆன்மா மனமாக செயல்படக்கூடிய அந்த ஒரு தன்மை தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும், ரைட்? ஸோ இதான் இன்றைக்கு உண்டான செய்தி. பிடிச்சதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளான்னைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிதிரங்கள். நான் உங்கள் நித்திலந்தண்டமணி. நன்றி.